குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் நம்ம வெஸ்டேஜ் ஈஸி டெமோ சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் காமிக்கும். ஸோ அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியாவோட நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டீஜினுடைய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மேக்கப் போடுறத விரும்பாதவங்க யாருமே கிடையாதுன்னே சொல்லலாம். ஸோ தங்களை அழகுபடுத்திக்கிறதுல பெண்கள் எப்போவுமே சிறப்பானவங்களாக இருக்காங்க. ஸோ மேக்கப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தங்களை மேலும் அழகாக காமிச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின விஷயந்தான் மேக்கப்னு சொல்ல போகிறோம். மேக்கப் அப்படிங்கிறது இப்போ புதுசாக உருவானதுன்னு எல்லாருமே ஒரு தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் அப்படிங்கிறது கிளியோபேட்ரா காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா மேக்கப் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான இடம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பெண்களை அழகுபடுத்தி காமிக்கிற ஒரு முக்கியமான விஷயமே மேக்கப் தான். ஸோ இன்றைக்கி கண்களுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்கப்புங்கிறது நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கண்ணுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு முகத்தில் கண் தான் பார்த்திங்கன்னா 70% மேலே அழகை கூட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கண் எவ்வளோ அழகாக நம்ம மேக்கப் பண்ணி காமிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது ஆர்டினரி லைட் மேக்கப்பாக இருக்கலாம், இல்லை நல்லா எக்ஸ்ட்ரா மேக்கப்பாக இருக்கலாம். ஒரு கண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழகுபடுத்தி காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் தான் வெளிப்படும். ஸோ ஒரு கண் பேசக்கூடிய நிலைக்கு கொண்டு வரதே ஒரு மேக்கப் தான். ஸோ இந்த மேக்கப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டீஜில் சூப்பரான ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி மிஸ்டர் ஆஃப் மிலன் அப்படிங்கிற கேட்டகரியில் நமக்கு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஆஃப் மிலன் அப்படிங்கிற பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தென்றல் நமக்கு வீசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இதமான ஒரு மேக்கப் கொடுக்கறதுக்காக நம்ம கம்பெனி மிஸ்டர் ஆஃப் மிலன்கிற நேமில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஆஃப் மிலனில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கும்? ஸோ கண்ணுகளுக்கு பார்த்திங்கன்னா லிக்விட் வாட்டர் ஐலைனர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காஜல் இருக்குது, ஐலைனர் பென் இருக்குது, ஸோ ஐலைனர் பென்சில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மஸ்காரா இருக்குது, ஐ ஷேடோ இருக்குது. ஸோ மஸ்காரா பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற பக்கம்லாம் லிக்யூடாக பார்த்துருப்பீங்க. நம்மளதில் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், பட் ஐலேஷ் ஒட்டின மாதிரியே இருக்கும் நம்மளுடைய மஸ்காரா நீங்கள் போடும்போது. ஐ ஷேடோஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. லிக்விட் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் கலையாமல் பார்த்துக்கும். அடுத்தது காம்பேக்ட் பவுடர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பவுடர் இருக்குது. லிப்ஸ்டிக் வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ மேட்டி லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, க்ரீம் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, டூயல் டோன் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் லைட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட்டி லிப்ஸ்டிக்லேருந்து க்ரீம் லிப்ஸ்டிக் வரைக்கும் இருக்குது. அடுத்தது லிப் லைனர் இருக்குது நம்மளதில். ஸோ லிப் லைனர் அப்படிங்கிறது நம்மளுடைய உதடுகளை அழகாக காட்டக்கூடிய விஷயம். ஸோ அது இருக்குது. அடுத்தது கிளாசிக் க்ரீம் லிப்ஸ்டிக் இருக்குது. சில்க் ஷைன் லிப் கிளாஸஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாங் வியர் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப நேரம் நம்மளுடைய மேக்கப் தக்க வச்சுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் க்ளோ ப்ளஷ் இருக்குது. அடுத்து கன்சீலர் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய கண்களுக்கும் ஃபேஸ்க்கும் போடக்கூடிய மேக்கப் ரிமூவர் இருக்குது நம்மளதுலேயே. ஸோ ஈஸியாக மேக்கப் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸில் இருக்குது. ஸோ நெயில் பாலிஷ்லேயுமே மேட்டி, ஷைன் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அடுத்தது நெயில் பாலிஷ் ரிமூவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த பிராண்ட்லேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளதில் அவ்வளோ சூப்பர்பான நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது. ப்ரஷஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 வகையான ப்ரஷஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ரஷ் நம்ம நார்மலாக பெரிய ப்ரஷ்ஷாக இருக்கும், நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ஐப்ரோக்கு தனியாக ப்ரஷ் இருக்குது, லிப்புக்கு தனியாக ப்ரஷ் இருக்குது. ஸோ 3 வகையான ப்ரஷ் கொடுக்குறாங்க. ஸோ மேக்கப்லேயே ஒரு சூப்பரான மேக்கப் என்னென்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா ப்ரைடல் மேக்கப். இன்றைக்கி பெண்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுற எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் பெண்கள் அதிகமாக விரும்புகிறது ப்ரைடல் மேக்கப். ஸோ ப்ரைடல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அழகை ரொம்ப அதிகமாக அழகாக காட்டக்கூடிய விஷயந்தான் ப்ரைடல் மேக்கப். ஸோ ஒருத்தரோட ஃபேஸ் எப்படி இருந்தாலும் அதை இன்னும் அழகுபடுத்தி காமிக்கிறது தான் ப்ரைடல் மேக்கப். ப்ரைடல் மேக்கப் விரும்பாதவங்க யாருமே கிடையாது. யூஸ்வலாக பார்லர்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ப்ரைடல் மேக்கப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் வச்சு எப்படி ஒரு ப்ரைடல் லுக் கொடுக்குறது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சுகி பிரைடல் அண்ட் மேக்கப்
அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்டு தான் நமக்கு இந்த நம்மளுடைய ப்ராடக்ட் வச்சு எப்படி ஒரு பிரைடல் லுக் கொடுக்க முடியுங்கிறத நமக்கு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்களோட வீடியோவில் நீங்கள் ஒவ்வொன்றா நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஒர்த்தாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு பிரைடல் லுக் கொடுக்குறதுங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Hi, this is Sugi, makeup artist come makeup trainer. So நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக வந்து இந்த மேக்கப் ஃபீல்டில் இருக்கேன். மேக்கப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நிறையா டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சவுத் இண்டியன், நார்த்து, வந்து வெஸ்டர்ன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனலான ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி மேக்கப்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிற ஒரு ப்ராடக்டோட மேக்கப் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டீஜ் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த கம்பெனிலேருந்து அஸ்யூர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி, அதில் வர ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு பிரைடை வந்து எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம், அவங்கள வந்து இது ஒரு பக்காவான ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஸ்கின் கலர் வந்து ஆக்சுவலாக ஒரு மீடியமான ஒரு ஸ்கின் கலர். இவங்க ஸ்கின் கலர் எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கண்டிப்பாக மேக்கப் வந்து கொடுக்கணும். மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டோட ஸ்கின்ல பேச்சஸ் இருந்தாலும் சரி, இல்லை பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் வந்து கண்டிப்பாக போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெஸ்டீஜில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மிஸ்ட்ரல் ப்ராடக்டை வச்சு கலர் கரெக்ட் வந்து இவங்க ஃபேஸ்ல வந்து நம்ம பண்ணிடுறோம். இதை வந்து கன்சீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்களோட லாங்குவேஜ்ல வந்து கலர் கரெக்டர் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து கன்சீல் பண்ணிடுறோம் ஃபேஸை. கன்சீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஸ்கின் கலர், ஸ்கின் டோனுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அதாவது கன்சீலர் பண்ணியாச்சு. கன்சீலர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட போறோம். ஓகேவா? இப்போ வந்து வெஸ்டீஜ்ல மிஸ்ட்ரல் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து நான் இவங்களோட ஸ்கின் கலருக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு நான் இப்போ போட போறேன். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஒவ்வொரு ப்ரொசீஜர் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸ் ஃபுல்லாக, ஃபேஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு பிரைடலாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக ஒரு மேக்கப் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ் மட்டும் இல்லை, ஈவன் வந்து கழுத்தும் வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து ஈவன் டோனாக இருக்கணும். அப்படின்னா நம்ம நெக்குக்கும் சேர்த்து தான் ஃபவுண்டேஷன் போடணும். இன்னொன்று வந்து ஒரு பிரைடல் மேக்கப் போகும்போது பேக் நெக்குக்கும் நம்ம போட்டாதான் பேக் சைட் ஃபோட்டோ ஷூட்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக பேக் சைடும் நல்லா கவர் ஆகும். ஸோ இவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள். அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது என்னன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா இருக்கணும். ரொம்ப திட்டா இருக்காம, பேட்சா இருக்காம ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். ஃபவுண்டேஷன் தான் வந்து ஒரு நம்ம மேக்கப்போட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம போடும்போதே நீங்க வந்து ஒரு பேட்சா திட்டா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மேக்கப் வந்து ஃபினிஷிங் கண்டிப்பா இருக்காது. ஸோ வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இது நல்ல ஸ்மஜ் கொடுத்துட்டு இருக்கு. நல்ல ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிங்கர்ல வச்சும் நம்ம கொடுக்கலாம், இல்லை ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து என்னோட ஃபிங்கர் வச்சு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட மேக்கப் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ஆல் ஓவர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணியாச்சு. அதாவது ஒரு கொஞ்சம் கூட ஒரு பேச்சஸ்க்கே இடம் இல்லாமல், எந்த ஒரு பேச்சஸும் விடாமல் அவங்களுக்கு நீட்டாக கன்சீல் பண்ணி அவங்களுக்கு வந்து நீட்டாக ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஈவன் வந்து அவங்க டாப் டு ஃபோர்ஹெட்லேருந்து அவங்களோட இந்த சாரீ நெக் வரையிலுமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் அந்த ஃபவுண்டேஷன் வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு காம்பேக்ட் வந்து போடணும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மிஸ்டரில் வந்து வெஸ்டீஜோட மிஸ்டரில் காம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம மேக்கப்பில் நம்ம எதுக்கு காம்பேக்ட் போடுறோம் அப்படின்னா, மேக்கப் வந்து கொஞ்சம் போட்ட மேக்கப்பை கொஞ்சம் செட் பண்ணணும். ஓகேவா, ஒரு பவுடரோ இல்லை ஒரு டிஎல் பவுடர்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம காம்பேக்ட் பவுடராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது காம்பேக்ட் பவுடராக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் ஃபுல்லாக நம்ம ஐலைனர், ஐஷேடோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் நான் இப்போ காம்பேக்ட் போட போகிறேன். இப்போ வந்து மிஸ்டர்லேயே வந்து காம்பேக்ட் ரொம்ப க்ளோயிங்காக அழகான நிறைய ஸ்கின் சர்ட்ஸில் வந்து மிஸ்டரில் கொடுத்துருக்காங்க, காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் என்னென்னா, ப்ரஷஸ் வந்து ரொம்ப நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம வந்து காம்பேக்ட் வந்து நம்ம டச் பண்ணி ஃபேஸில் போடும்போது இன்னும் நல்லா செட் ஆகும். ஸோ இதுவும் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி காம்பேக்ட் போடும்போதும் சரி, ரொம்ப போட்டு நம்ம ப்ரஷ்ஷை வந்து ஃபேஸில் வச்சு ரொம்ப தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு லைட் டச்சப் தான். இது என்னென்னா நம்ம செட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு பவுடர், ஒரு லைட்டான ஒரு ஆயில் ப்ளோயிங் இருந்தாவே போதும். ஸோ நம்ம லைட்டாக செட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரஷஸில் இருக்க அந்த ஹேர் எல்லாமே சிந்தட்டிக்கில் பண்ணியிருக்காங்க. சிந்தட்டிக் ஹேர்னு சொல்லுவாங்க. ஹேர் நல்லா நெருக்கமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே என்னோட கைக்கும் வந்து நல்லா செட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து எப்படி நெக்குக்கு போட்டோமோ சேம் வந்து காம்பேக்டும் வந்து நெக்கு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். பேக் நெக் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, காம்பேக்ட் போட்டாச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஐ மேக்கப் கொடுக்கணும், லிப் மேக்கப் கொடுக்கணும். ஐ மேக்கப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐப்ரோ பென்சில் வந்து நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். ஐப்ரோ வந்து எப்போவுமே லைட் டச்சப் தான் பண்ணணும், ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-in-1 காம்போவாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஒரு ஐ லைனராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், காஜலாகவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம இதையே வந்து ஐப்ரோஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, 3-in-1 பர்பஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐப்ரோவுக்கு மட்டும் நம்ம டச் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, மிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-in-1 ப்ரஷஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த ப்ரஷ்ஷு கொஞ்சம் லீனாக இருக்குது. இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு என்னோட சின்ன ஒரு ஐடியா. நம்ம டச்சப் பண்ணி இதில் இந்த ப்ரஷ்ஷில் டச்சப் பண்ணிவிட்டு ஐப்ரோஸில் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக வரும். நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஐலைனர் வச்சு நீங்கள் ஐப்ரோஸில் போடுறத விட இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐப்ரோஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஐப்ரோவுக்கு மிடில் இருந்து தான் நம்ம வந்து ஒரு ஐப்ரோ வந்து நம்ம டச் பண்ணணும். ஐப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்கவே கூடாது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐஸில் வந்து ஐப்ரோ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். மிடிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ் வரையிலும் ஈவனாக நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ அந்த ஹேர் வந்து எந்த டென்சிட்டி நோக்கி இருக்கோ அதே இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து லைட் டச்சப்ஸ் தான் கொடுக்கணும். ஐப்ரோவோட இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எப்பவுமே லைட்டாக மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம ரொம்ப ஹெவியாக கொடுத்தோம்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். மேக்கப்ங்கிறது ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எடுமா. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐப்ரோ டச் பண்ணியாச்சு. நான் சொல்கிற மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐப்ரோவும் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்காதீங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நார்மலாகவே உங்களோட ஐப்ரோ வந்து ஒரு கர்வோடு தான் இருக்குது. ஸோ லைட்டாக கொடுத்தாலே போதுமானது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஐப்ரோஸில் வந்து இந்த எண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோவோட எண்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மிஸ்டரில் வர இந்த 3 பேக்கேஜ் ஆஃப் ப்ரஷ் ஷீட்டில் இந்த ப்ரஷ் வந்து ஐப்ரோஸ்க்கு நம்ம அதே மாதிரி ஐ ஷேடோஸ்ல வந்து இந்த விங்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த பிரஷ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரஷ்ல வந்து ஐப்ரோ வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதே ப்ரஷ்ஷை வச்சுட்டு நம்ம ஐ ஷேடோஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஐ ஷேடோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ரொம்பவே ஹெவியாக இல்லாமல் லைட்டாக ஒரு ஐ ஷேடோ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மிஸ்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஐ ஷேடோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3-in-1 காம்போ ஐ ஷேடோ மாதிரி இருக்குது. பிங்க் இருக்குது, ப்ரௌன் இருக்குது அண்ட் ப்ளூ இருக்குது. சோ நம்ம இந்த பிங்க் அண்ட் ப்ரௌனை வச்சு ஒரு மீடியமா ஒரு ஐஷேடோ வந்து நம்ம இவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். சோ நம்ம இந்த பிரஷை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3-in-1 பிரஷ் இருக்கு இல்லையா, அந்த பிரஷ்ல இதையே வந்து நம்ம ஐஸ் வந்து ஐ ப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஷேடோஸ் வந்து அப்ளை பண்றதுக்கும் இந்த பிரஷ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐஷேடோவும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல பிங்க், இந்த சாரியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து பிங்க் வந்திருக்கு. ஸோ பிங்க் வந்ததுனால இது ஒரு ஷேடோ வந்து ப்ரௌனிஷாவும் தெரியுது. ஸோ அதனால நம்ம பிங்க் வித் ப்ரௌன் கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும் இது பாக்குறதுக்கு. ஸோ அதனால நான் பிங்க்கு கொடுத்துட்டு பிளஸ் வந்து ப்ரௌன் ரெண்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஐஷேடோ கொடுக்க போறேன். அதே மாதிரி ஐஷேடோ அப்படிங்கிறது ஒரு கிளைண்டோட சஜஷன் படி தான் நம்ம கொடுக்கணும். அவங்ககிட்ட கேட்கணும் நம்ம கிளைண்ட் கிட்ட, உங்களுக்கு எந்த மாதிரி ஐஷேடோ வந்து டார்க்கா கொடுக்கலாமா இல்ல வந்து ஒரு லைட் மீடியம் போதுமா அப்படிங்கிறது கேட்டுட்டு தான் நம்ம வந்து ஐஷேடோஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஐ ஷேடோஸ்லயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐ ஷேடோஸ் எல்லாம் இருக்கு. ஐ மேக்கப்ஸ்க்கு தனியா இருக்கு. ஸோ இப்போ நான் கொடுக்கறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப்க்கு ஒரு பேசிக்கா எப்படி ஒரு ஐ மேக்கப் அப்படிங்கிறது. வேற பிரஷ் இருக்கு, நல்லா கிஸ் பண்றது நான் இதுலயே சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ போயிட்டு இருக்கா? ஓகே, ஐஸை க்ளோஸ் கட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிங்க் வித் ப்ரௌனில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஐ மேக்கப் வந்து இவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு ஐ மேக்கப் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் நம்ம போட்டுடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம
ஐலைனர் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாரி ஐ ஷேடோ வந்து நம்ம கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐ லைனர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஐ லைனருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டல் அப்படிங்கிற அந்த காஸ்மெட்டிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ரொம்ப நம்ம நிறைய பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கெட்ச் டைப்பில் வந்து ஒரு ஐலைனர் கொடுத்துருக்காங்க. இதே வந்து உங்களுக்கு ஒரு லிக்விட் ஐலைனர் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் போடுறதுக்குள்ள. உங்களுக்கு நீங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஸ்கெட்ச் டைப் ஐலைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுல வந்து இதை வச்சு நம்ம ரொம்ப அழகான விங்ஸ் கொண்டு வந்து இதுல ஒரு செம்மையான ஒரு ஐலைனர் வந்து நான் இப்ப கொடுக்க போறேன். அதே மாதிரி நம்ம ஐலைனர் கொடுக்கும் போது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கின்ல வந்து கொஞ்சம் இந்த ஐப்ரோ மிடில் இருக்கு பாத்தீங்களா, இது லைட்டா இப்படி தூக்கிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து லைட்டா இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து இந்த ஐஸ் வந்து நல்லா அந்த ஐலைனர் உங்களுக்கு நல்லா ஃபிளெக்சிபிளா வரும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஐப்ரோஸ் டச்சப் பண்ணியாச்சு. ஐ ஷேடோ வந்து நம்ம இவங்களுக்கு டச்சப் பண்ணியாச்சு. ஐ லைனர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ஃப்ளெக்சிபிளா இருக்கு. ரொம்ப யூஸ் பண்றதுக்குமே விங்ஸ் எல்லாமே கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஐ லைனரும் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்றதே வந்து நம்ம காஜலாவும் கீழே வந்து கண்ணுக்கு வந்து லைட்டா ஒரு பஃபியான ஐஸ் வேணும்னாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப பெருசான ஐஸ் வேணும்னாலும் சரி, ரொம்ப குட்டியான ஐஸா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐ மேக்கப் வந்து கொடுக்கலாம். சோ அதுக்கு வந்து நம்ம இந்த காஜல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ இவங்களோட ஐஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நார்மல் சைஸ்ல தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐஸ் வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி, உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம இன்னும் பஃபியா எடுத்து காட்டலாம். வெளியில வந்து ஒரு ஐஸ் வந்து நல்லா வெளியில தெரியிற மாதிரி எடுத்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஐ மேக்கப் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப எலிகண்ட்டாக கீதாவோட ஐஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஐ மேக்கப் வந்து கொடுத்தாச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் வந்து நம்ம என்ன ஐ மேக்கப் கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ப்ரெசன்டேஷனாக வந்து நம்ம மிஸ்டல் ப்ராடக்ட் வச்சு நம்ம ஐ மேக்கப் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து லிப் லைனர் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ மஸ்காரா வந்து போடுறோம். இப்போ இவங்களோட ஐல வந்து ஹேர் வந்து ஐ லேஷஸ்ல வந்து ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கு, டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்ம மஸ்காரா யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஐ லேசஸ் வந்து செப்பரேட்டா வைப்பாங்க. ஸோ நம்மளோட பிராண்ட்ல மிஸ்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா மஸ்காரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மஸ்காரா வச்சு இவங்க ஐஸ் வந்து இன்னும் அந்த ஐ லேஷஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி திக்கா தெரிய வைக்கலாம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மஸ்காரா வந்து ஒரு லிக்விட் டைப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியில எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், வெளியில சிந்தும். ஸோ இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு மிஸ்டர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் டைப்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க எப்படி ஷேக் பண்ணனாலும் அது எதுவும் ஆகுதில்ல. ப்ராடக்ட் வந்து அடியில மிக்சிங் ஆனாலும் நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஸ்காரா வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மஸ்காரா போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப மஸ்காரா வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க போடும்போது கிளைண்ட் வந்து மிடில்ல பார்க்க சொல்லுங்க. மிடில்ல பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரஷ் வந்து மேல நோக்கி போடுற மாதிரி நீங்க போடுங்க. இல்ல நீங்க மஸ்காரா போடும்போது லைட்டா பார்த்து போடாம விட்டுட்டீங்கன்னா அது வந்து மேல ஐ மேக்கப்ல லைட்டா டச் அப் ஆயிட்டாலும் திருப்பி வந்து உங்களுக்கு அதை போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்க, கீழே பாருங்க.
வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப் மேக்கப் போட்டுடலாம். லிப்ஸ்டிக் போட்டுட்டு லிப் லைனர் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டுடலாம். அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடுறதுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட லிப்ஸோட ஷேப் பார்க்கணும். ரொம்ப குட்டி லிப்ஸா இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பெருசா லிப்ஸை வந்து அவங்க லிப்ஸை வந்து கொஞ்சம் பிராண்ட் பண்ணி எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறது அப்படிங்கறத பார்க்கணும். இல்லை ஆல்ரெடி ரொம்ப பெரிய லிப்ஸா இருக்கு அவங்களோட லிப்ஸை வந்து ஒரு நார்மல் சைஸ்க்கு வந்து நம்ம எப்படி கொண்டு வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்கப்ல ஒரு எத்திக்ஸா இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து லிப் லைனர் வந்து போட போகிறோம். ஸோ இவங்களோட லிப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஷேப் கொடுக்கணும். எப்போவுமே லிப் லைனர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஷேப்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லிப் லைனர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா அவங்களோட ஸ்கின் அவங்களோட லிப்ஸுக்கு எந்த மாதிரி லிப்ஸ்டிக் கலர் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கிளைண்ட் கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நல்லா இது கொஞ்சம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ் வந்து லைனர் கொடுக்கும்போது நீங்கள் எதுவும் ஒரு ஷேக்ஸ் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கனாலும் லிப்ஸுக்கு கீழே வந்துட்டாலும் ஸ்மஜ் ஆகிடும். ஸோ அது எல்லாமே நீங்கள் மேக்கப்பில் ரொம்பவே கவனிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் நான் கொடுத்துருக்கேன். டார்க் கலர் வச்சு லிப் லைனர் வந்து நான் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் நான் போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து மிஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாகவும் உங்களுக்கு இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸும் உங்களுக்கு இருக்குது. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரைடலுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இந்த லிக்விட் டைப்ஸில் வந்து லிப்ஸ்டிக் இருக்குது. இது வந்து என்னென்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்மஜ்ஜும் ஆகாது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லிப் லைனரில் வந்து நம்ம போடக்கூடாது. லிப் லைனருக்கு உள்ளதான் நம்ம போடணும். லிப் லைனரை விட்டு வெளியே வந்து வரவே கூடாது. எந்த ஒரு லிப்ஸ்டிக்காக இருந்தாலும் லிப் லைனர் விட்டு வெளியில் வந்ததுன்னா அந்த லிப்ஸோட ஷேப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு லைட் வெயிட்டான ஒரு லிப்ஸ்டிக் வந்து கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டார்க்காகவும் கொடுக்காம அவங்களுக்கு ஐ மேக்கப்பும் வந்து டபுள் கலரில் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து லிப்ஸுக்கும் வந்து ஒரு கீழே லிப்ஸ் லைனர் கொடுத்துட்டு அடுத்து லிப்ஸ்டிக் கலர் கொடுத்தாச்சு. தென் வந்து இவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போட்டு ஒரு ஜுவல் செட் போட்டுட்டு ஃப்ளாஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டா ஒரு பிரைடலை வந்து ரொம்ப அழகாக ஒரு நார்மலாக ஒரு மேக்கப்பில் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக நம்மளோட மிஸ்டர் ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து ஒரு பிரைடலை நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிஸ்டர் ப்ராடக்டை வச்சே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ஒரு பிரைடை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு நார்மல் மேக்கப்பில் ஒரு பேசிக்காக வந்து ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு ரொம்பவே ஒரு பிரைடலுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி மேக்கப் கொடுப்போமோ அந்த மாதிரி மேக்கப்லாம் கொடுத்து ஒரு பிரைடலை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை. ஸோ தேங்க்யூ சுகி மேம், தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய மிஸ்டர் ஆஃப் மிலன் ப்ராடக்ட்டை வச்சு ஒரு பிரைடல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மேடம் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பிரைடல் மேக்கப்புக்காக வெளியில் நிறைய செலவு பண்ணுறதை தவிர்த்து நம்மளுடைய வெஸ்டீஜ் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி நம்மளே செல்ஃபாக பிரைடல் லுக் நமக்கு கொடுத்துக்க முடியும். இப்போ நம்ம பெரிய ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளே நமக்கு ஒரு பிரைடல் லுக் கொடுத்துக்கிறதுக்காக ஈஸியாக நம்ம ப்ராடக்ட் வச்சு நம்ம மேக்கப் வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ மேக்கப் அப்படிங்கிறது அனாவசியம் கிடையாது, அத்தியாவசியம். ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மேக்கப் இதாக வரணுங்கிறது கிடையாது. நம்மளுடைய செல்ஃப் மேக்கப்பை நம்மளே பண்ணிக்க முடியும். இதனால் நம்மளுடைய செலவுகளை பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே குறைச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வெளியில் ஒரு 5000 10,000 செலவு பண்ணி ஒரு பிரைடல் மேக்கப் வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ப்ராடக்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி ஆங்க்ரோத்தி ப்ராடக்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய வெஸ்டீஜ் மிஸ்டர் ஆஃப் மிலன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கின்னில் மேக்கப் போடும்போது எந்த வகையான ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராது, இரிட்டேஷன்ஸ் வராது, ஸ்கின்னில் சுருக்கு விழாது. எல்லா வகையான ஸ்கின்னுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து செட் ஆகும். ஸோ மிஸ்டர் ஆஃப் மிலனுடைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஜஸ்ட்டு பிராண்டை மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அழகை வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் ரொம்ப அழகாக மாற்றிக்க முடியும். ஸோ இன்றைக்கி அழகை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அழகை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்குமே. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மேலும் உங்களை வந்து அழகாக்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.